சென்னையின் பூர்வ குடிகளாகிய தலித் மக்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இதுக்கு முட்டாள்தனமாக முன்னாத்தனமாக நிறைய பேர் வந்து சென்னைக்கே இவர் தான் அத்தாரிட்டியா, மெட்ராஸில் ஒரு படம் எடுத்துட்டா ரஞ்சித் வந்து சென்னைக்கே அத்தாரிட்டி ஆகிடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் சமூக ஊடகங்களில் நிறைய செய்திகள்லாம் வருது. அது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. ரஞ்சித் சொன்னது முழுக்க உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா சென்னை அப்படின்ற ஒரு நகரம் உருவாக்கப்படும் போது ஆம்ஸ்ட்ராங்குக்கு வீர வணக்கம் செலுத்துவதை நாம் தனியாக செய்து கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் அப்படி சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங்கை திருமா பார்ப்பது வந்து ஒரு தலித்தாக பார்க்கிறார், வளர்ந்து வரும் ஒரு தலித் தலைவராக பார்க்கிறார். ரஞ்சித் போன்றவர்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, கலைஞர் அவர்கள் இசை வேளாளர்னு சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதியை சார்ந்தவர். அந்த சாதிக்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகள் வந்து தலித்துகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளை விட கொடுமையானது. அப்படி ஒரு ரொம்ப மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியில் பிறந்து, ஒரு திருக்குவளைன்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வெறும் எஸ்எல்சி மட்டும் படிச்சுட்டு இவன் எப்படா வந்தான் சிஎம்மா. இப்போது திமுகவை பற்றி அவர் சொல்லாத ஒரு விஷயத்த கட் பண்ணி போட்டாங்க. கட் பண்ணி போட்டோடனே என்ன ஆகுது, அது என்ன செய்தின்றதை இப்போ என்ன போன்றவர்கள் போய் தேடி பார்த்து உண்மைதானே. ஏன்னா நான் ஒரு விஷயம் வந்தால் உடனே அதை பார்த்துட்டு அப்படியெல்லாம் பேச மாட்டேன். அது என்ன பின்னணி, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு தான் வருவேன். ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காரு, நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்தேன். அப்போ இதை பார்க்காமையே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் ஒரு வருஷமாக போட்டு திட்டம் போட்டு செஞ்ச வேலையை ஒரு மாதத்துக்குள்ளே ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்டு சிபிஐ கொண்டு வா, அதை கொண்டு வாங்க. சிபிஐ வந்தால் மட்டும் நம்ம மை தடவி கண்டுபிடிப்பாங்களா, இந்த வெத்தலையில் மை போட்டு பார்த்து யார் கொலை பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? திமுகவுக்கும் ரஞ்சித்துக்கும் ஆகாது, ரஞ்சித்துக்கும் திருமாவுக்கும் ஆகாது, திருமாவுக்கும் திமுகவுக்கும் ஆகாது அப்படின்ற ஒரு இமேஜை கட்டமைக்க விரும்புகிறாங்க. அப்படி ஒன்று நடந்தால் யாருக்கு நல்லது நடக்கும், யாருக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான விடை கிடச்சிடும், இது யார் செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் என்ன நடக்கும், கேடர் லெவலில் பார்த்தீங்கன்னா உடனடியாக உணர்ச்சி வசப்படுவாங்க. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்திக். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அதற்கு பிறகான பல செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு ஒரு பேரணி ஒன்று நடந்துச்சு பா ரஞ்சித் தலைமையில். ஒரு மிகப்பெரிய பேரணியாக அது அவங்களோட இதில் நடந்துச்சு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் பா ரஞ்சித் அவர்கள் பேசினார், ரொம்ப ஆவேசமாக பேசினார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நிறைய கருத்துக்களை அவர் வந்து சொல்லியிருந்தார். உங்களை நம்பி ஓட்டு போட்டோம் அப்படின்னு பல விஷயங்கள் அதில் பேசியிருந்தார். அதில் திருமாவளவனுக்கு எதிராக கூட சில கருத்துக்கள் பேசினார் அப்படின்னு சொல்லி வலைதளங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, பா ரஞ்சித் என்ன பேசினார், அதற்கு திருமாவளவன் தரப்பிலிருந்தும் நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு முந்தின நாள் வந்து திருமாவளவன் இந்த பேரணியில் கலந்துக்க கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாருன்றதை நம்ம பார்த்தோம். என்ன நடந்தது சார்? அதாவது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ரஞ்சித் அவர்கள் கான்ட்ரவர்ஷியலாக என்ன பேசினார், இல்லை கான்ட்ரவர்ஷியலாக அதுக்கு திரும்ப எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரஞ்சித் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறுபடியும் ஹைலைட் பண்ணி சொல்லணும். என்னென்னா, சென்னையின் பூர்வ குடிகளாகிய தலித் மக்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இதுக்கு முட்டாள்தனமாக முன்னாத்தனமாக நிறைய பேர் வந்து சென்னைக்கே இவர் தான் அத்தாரிட்டியா, மெட்ராஸில் ஒரு படம் எடுத்துட்டா ரஞ்சித் வந்து சென்னைக்கே அத்தாரிட்டி ஆகிடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் சமூக ஊடகங்களில் நிறைய செய்திகள்லாம் வருது. அது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. ரஞ்சித் சொன்னது முழுக்க உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா சென்னை அப்படின்ற ஒரு நகரம் உருவாக்கப்படும் போது 1638 உருவாக்கப்படும் போது ஆங்கிலேயர்கள் இந்த இடத்த வந்து இந்த விஜயநகர பேரரசோட சிற்றரசுகளாக இருந்த ஒரு மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குகிறாங்க, காசு கொடுத்து வாங்குகிறாங்க. அப்போ வாங்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சாந்தோம்னு சொல்கிறோமே, சாந்தோமே, அது தாமஸ் அப்படிங்கிறது தான் சாந்தோமே அப்படின்றது தான் அதோட பேர். அதுக்கு பக்கத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அதிகாரி வந்து இடத்த வாங்குறாரு. அதுக்காக அவர் ரிட்டையர் ஆகி ஊருக்கு போனப்போ அவர் மேலே என்கொயரி கமிஷனே வச்சாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நகரத்தை உருவாக்கும் போது அடிப்படையான முதல் தேவை வந்து ஒரு பெரனியல் ரிவர்னால் வருஷம் முழுவதும் தண்ணீர் வரக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில் தான் ஒரு நகரத்தை உருவாக்கணும். இதுதான் ஒரு டவுன் பிளானிங்கில் பேசிக் ஸ்டெப்பு. நீ வந்து கூவம்னு ஒரு ரிவர் இருக்குது, எழும்பூர்னு ஒரு ரிவர் இருக்குது, இந்த 2 ரிவர் பக்கத்தில் இருக்குன்றதுனால நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பொய். ஏன்னா அது 2 ரிவரே கிடையாது.
அது வந்து ஒரு சிற்றாறு மாதிரி உள்ள ஆறு தான், வருஷத்தில் பாதி நாள் தண்ணி வராது. இப்படி ஒரு தவறான இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸெல்லாம் போட்டாங்க. அது ஒரு புறம். அவர் அதை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா சாந்தோம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் சாயங்காலம் சேரட்டை தட்டி விட்டால் அடுத்த 1/4 மணி நேரத்தில் நேராக சாந்தோம் வந்துடலாம். சாந்தோமில் போர்ச்சுகீஸ்காரங்க வந்து நிறைய ஒயின் ஷாப்லாம் வச்சுருக்கிறாங்க, ப்ராஸ்டியூஷன்லாம் இருக்குது. ஸோ பல ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி வந்திருக்கப்போ தன்னுடைய குஷி விஷயங்களுக்கு தேவையாக இருக்கட்டும் தான் அவர் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுக்கும்போது இங்கே மட்டும் இல்லை, அதே போலவே கேரளா எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கிழக்கிந்திய கம்பெனி போன்ற கம்பெனிகளின் பொட்டன்ஷியல் என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியலை. இங்கே நம்மளோட பொருளாதாரம் பூரா எப்படி இருக்குன்னா கைத்தொழில், அந்த வீவர்ஸு, தச்சர்கள் எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக வேலை செய்வாங்க. யார் முதலாளியோ அந்த முதலாளி, அதாவது அரச குடும்பத்தை சார்ந்தவர்களும் அதற்கு அடுத்த செட்டில் இருக்கிற ஆட்களும் தான் பெரும்பாலும் இவர்கள்ட்ட இருந்து பொருளை வாங்குவாங்க. மற்ற பொதுமக்கள்லாம் பெருசாக வாங்குகிற அளவுக்கு அவங்கள்ட்ட பண வசதியும் இருக்காது. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. இப்போ மிளகு அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக ஒரு 1/2 மூட்டை 1 மூட்டை எவனாவது வாங்கிட்டு போவான். ஆனால் இவங்க வந்தாங்கன்னா 100 மூட்டை கொடு, 200 மூட்டை கொடுன்றான். அப்போ இங்கே வந்து ஒரு துணி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த காட்டன், அது வந்து பேரே மெட்ராஸ் காட்டன் தான் சொல்லுவாங்க. அதான் இல்லைன்னா கேலிகோ அப்படின்னு சொல்லலாம். அந்த கேலிகோ கிளாத்தை வந்து இங்கே மக்கள் வாங்குறது வந்து எவ்வளோ வாங்கிடுவாங்க, ஒரு வேட்டி சைஸுக்கு வாங்குவாங்க, அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. அவன் கேட்குறது எப்படி கேட்குறான், 1000 மீட்டர் கொடு, 2000 மீட்டர் கொடுன்றான். அப்போ அந்த தொழிலை வந்து நீங்கள் உட்காந்து வேகமாக வேலை செஞ்சிங்கன்னா உடனடியாக காசு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வரும்போது, இது தெரிய வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா இவங்கள்ட்ட யாரும் போய் இவங்க நம்ம ஊரில் எதுனா ஒரு பிரச்சனையே சாதி, எவனும் அடுத்தவன் சாதிக்கிட்டே போயிடக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. அதுலேயும் பார்ப்பனர்கள் எப்பவுமே அது அந்த பொட்டென்ஷியல் தெரிஞ்சால் தான் போவாங்க, தெரியத வர போக மாட்டாங்க. அப்போது இந்த இடத்துல மெட்ராஸுன்ற சிட்டியை உருவாக்கும்போது அதற்கு தேவையான வேலைகளுக்கு யாருமே வரல. அப்போ முதல்ல அந்த வேலைகளுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருந்த மக்கள் தலித் மக்கள் தான். அவங்க தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு கிழக்கிந்திய கம்பெனி படைகளில் வேலைக்கு சேர்றாங்க. இது இங்கேயும் நடக்குது, பாம்பேலேயும் நடக்குது. பாம்பேயில் மகர் ரெஜிமெண்ட்டுனே ஒரு ரெஜிமெண்ட்டே இருந்தது, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த படைகளில் முதல்ல இவங்க தான் உள்ளே வந்து சேர்றாங்க. இவங்க தான் நம்ம சென்னையில் முதல்ல குடியேறுறாங்க. அப்போ ரஞ்சித்தோட கிளைம் கரெக்டாக அப்படின்னு கேட்டால் 100% கரெக்டு. அந்த விஷயத்தில் கரெக்டு, 100% கரெக்டு. ஏன்னா சென்னையில் முதலில், அதாவது மெட்ராஸில் முதலில் குடியேறியவர்கள் ஆங்கிலேயர்கள் வந்த உடனே முதல்ல போய் குடியேறியவர்கள் வந்து தலித் மக்கள் தான். மற்றவங்கெல்லாம் சாதி பார்த்துக்கிட்டு வரல. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கிற பணம், பொட்டென்ஷியலு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, இவங்கள ஓரம் கட்டிட்டாங்க. படைகளில் ஓரம் கட்டி நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வர்றோம் ஆனால் அவனை ஓரம் கட்டு அப்படின்ற மாதிரி அங்கேயும் போய் இவனுங்க சாதி வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க வந்து எங்கே போயிடுறாங்கன்னா பயோனியர்ஸ் அப்படின்ற வேலைக்கு போகிறாங்க. யார் முதல்ல சோல்ஜர்ஸாக இருந்தவங்க பயோனியர்ஸ்ன்ற வேலைக்கு போகிறாங்க. பயோனியர்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு படை போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டீம் போய் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு இந்த தூரம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே டென்ட்டுக்கிட்டெல்லாம் போட்டு மெசேஜ் அனுப்புவாங்க. மறுபடியும் முன்னேறி வரும். இல்லை அங்கே முன்னேற முடியாது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் வரும். போகும்போதே அட்டாக் மோடோட ரெடியாகி போவாங்க. அப்படி அந்த பயோனியர்ஸ் அண்ட் லான்சர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த வேலைகளுக்கு சோல்ஜர்லேருந்து அந்த வேலைகளுக்கு அவங்க பின்னாடி தள்ளப்படுகிறார்கள். அப்போ கிழக்கிந்திய கம்பெனி காலத்திலேயே இந்த உயர் சாதியினரின் அடக்குமுறை இவங்க மேலே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஜேம்ஸ் வேல்ஷ் அப்படின்னு ஒரு ஸ்காட்டிஷ் சோல்ஜர், அவர் வந்து உள்ளே வரும்போது இன்சைனா அப்படி வராரு. இன்சைன்னா சோல்ஜர் மாதிரி ஒரு போஸ்ட்டு, இல்லைனா அதாவது யூரோப்பியன் ஆர்மியில் இருந்தார்னா சோல்ஜர், இல்லை நேட்டிவ் ஆர்மிக்கு போனார்னா நேட்டிவ் ஆர்மிக்கு அவர் தான் கேப்டன் மாதிரி ஹெட் மாதிரி இருப்பார். அந்த இன்சைன் போஸ்ட்லேருந்து வந்து கடைசியில் மேஜர் வேறு வராருன்னு வைங்க. அவர் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இண்டீஸ்னு ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கில் வந்து இதெல்லாம் அவர் குறிப்பிட்றார். அப்போ ரஞ்சித் சொன்ன விஷயம் 100% உண்மையான ஒரு விஷயம். மெட்ராஸில் 40% நாங்கள் தான், எங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற அந்த கருத்து இல்லை. அதாவது எங்களை மீறி எங்களை தாண்டி அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கான்செப்ட், புரியுதுங்களா? அதாவது காந்திக்கு முன்பும் காந்திக்கு பின்னும் அப்படின்றது வந்து அரசியலில் வந்து உலக அரசியல்லே நீங்கள் பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
அதாவது அதுக்கு முன்னாடி வர இருந்த யுகத்தை வந்து ஆயுத யுகம்னு நீங்கள் சொல்லலாம். யார் ஆயுதம் அதிகமாக வைத்திருக்கிறான், யார்கிட்ட ஆள் பலம் படைபலம் நிறைய இருக்கோ அவன் தான் வெற்றி பெறுவான் அப்படிங்கிறது தான் காந்திக்கு முன்பு இருந்த ஒரு நிலை. காந்திக்கு பின்பு வந்த நிலை என்ன அப்படின்னா, உனக்கு எதிர்த்து சண்டை போடுற எதிரி வந்து எவ்வளோ பெரிய வீரனா வேணாலும் இருக்கலாம், ஆனால் அமைதியான முறையில் அமைதியான போராட்டங்களின் மூலமாக நீ எவ்வளவோ பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு காமிச்சு கொடுத்தவர் காந்தி தான். நான் அவரும் அதே தான் சொல்கிறார். அன்னைக்கு பா ரஞ்சித்தும் வந்து எங்களுக்கு இவ்வளோ இது இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது, எங்களால் எல்லாம் பண்ண முடியும், நாங்கள் அற வழியில் தான் போகிறோம், அம்பேத்கரின் வழியில் தான் நாங்கள் வந்து போகிறோம். அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி, அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். பெரியார் என்ன சொல்கிறாரு, ஒடுக்கப்படும் சாதிக்கு எதிரான போராட்டம்னு ஆரம்பிக்கிறார். அங்கே உரிமை கேட்டு மட்டும் போராடுறோம்னு அவர் சொன்னார். இவர் என்ன சொன்னார், உங்களது அடக்குமுறையை எதிர்த்து நாங்கள் போராடுறோம், பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க ரெண்டு பேருமே. இதே பெரியார் நினச்சிருந்தா வன்முறை பாதைக்கு போயிருக்கலாமா? போயிருக்க முடியும். ஆனால் அவர் போகலை. 49 தான் தீகா வந்து உடையுது, 48 தீகா மட்டும்தான் இருக்குது. அப்போது தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக இருப்பது திராவிட கழகம். அதாவது எப்படி யோசிச்சு பாருங்கள், 47 சுதந்திரம் வருது, 52 காங்கிரஸ் ஆட்சிக்கு வராங்க. வரும்போது என்ன சொல்லி வராங்க, நாங்கள் தான் வந்து உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வராங்க. 52, 57, 62 இந்த 3 டேர்ம் தான் அவங்களால இருக்க முடியுது. அதுக்கு அடுத்த டேர்ம் 67 அண்ணா வந்துட்டார். அண்ணா வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் மறுபடியும் வரவே முடியல. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சக்தியாக திராவிட கழகம் இருந்திருக்கு 48ன்னு யோசிச்சு பாருங்க. 48 அவ்வளோ பெரிய சக்தியாக இருந்த திராவிட கழகத்தின் தலைவராக இருந்த பெரியார் நினச்சிருந்தா காந்தி படுகொலையின் போது 48 ஜனவரி மாதம் அவர் காந்தி அவர்கள் சுட்டு கொன்று இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் மூலமாக சுட்டு கொன்னப்போ அவர் நினச்சிருந்தா ஒரு வார்த்தை பேசாமல் இருந்திருந்தாலே போதும். அவர் பேசாமல் இருந்திருந்தாலே குறைஞ்சது ஒரு லட்சக்கணக்கான ஒரு 1,00,000 பார்ப்பனர்களாவது அடித்து கொல்லப்பட்டிருப்பாங்க தமிழ்நாடு முழுவதும். ஏன்னா இந்த இயக்கமே பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கம் தான். காந்தியவே கொல்லுவீங்களாடா, உங்களுக்கு உங்கள் அட்டகாசம் எல்லையே இல்லையான்னு அவங்க கிளம்பியிருந்தாங்கன்னா குறைஞ்சது 1,00,000 பேராவது கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனால் பெரியாரும் அண்ணாவும் வானொலி மூலமாக பேட்டி கொடுத்தாங்க, இது மாதிரிலாம் யாரும் பண்ணிடாதீங்க, தப்பு, அது கொன்ற நபர் பார்ப்பனர் அப்படின்றதுக்காகவே ஊரில் இருக்க எல்லா பார்ப்பனரையும் கொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. அப்போ துப்பாக்கி தான் சுட்டுச்சு அப்படின்னா அந்த துப்பாக்கியை உடச்சி போட்டால் சரியாக போயிடுமா? துப்பாக்கி எப்படி ஒரு கருவியோ அதே போலவே நாத்துராம் கோட்ஸே என்பவனும் மதவாதத்தின் ஒரு கருவியாக தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் பார்ப்பனர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்தியா பூரா பார்ப்பனர்கள் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான், அன்றைக்கி இருந்த மெட்ராஸ் ஸ்டேட்டில் மட்டும்தான் பார்ப்பனர்களுக்கு எதிராக தீவிரமாக ஒரு இயக்கம் நடக்குது. காந்தியாரின் படுகொலைக்கு பிறகு இந்தியாவின் எல்லா பகுதியிலும் பார்ப்பனர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய கலவரம்லாம் நடந்தது. ஆனால் பார்ப்பன எதிர்ப்பு தான் முக்கியம்னு இருந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பார்ப்பனர் கூட காயப்படலை. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது, அமைதி வழி தான் சரியான வழியை தவிர எங்கள் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, எங்களை தாண்டி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து காந்திக்கு முன்னாடி உள்ள வழியை சொல்கிற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி தேதிக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போதே அதற்கு பின்னணியாக பல பேர் பல விதமான தியரியை சொல்கிறாங்க. அந்த தியரிகளுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல சார். அது ஒரு ட்ராக்ல அது போயிட்டுருக்கு, அது ஒரு க்ரைம் மாதிரி அது ஒரு போயிட்டுருக்கு. ரவுடிகளோட லிஸ்ட்டெல்லாம் பேரெல்லாம் வருது. நம்ம வந்து பேசுகிறது இந்த பேரணியில் பா ரஞ்சித் பேசிய ஒரு விஷயம் பெரிய அளவில் அது பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை குறி வச்சு அங்கே வரேன் நான். என்னென்னா அவர் பேசும்போது நம்ம இந்த சங்கி குரூப்பு வந்து எப்பவும் ஒரு வேலை என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி பேசுவாங்க. முழுசாக என்ன பேசுனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, வெட்டி சொல்கிறது. முழுசாக என்ன சொன்னார் அவர் முழுசாக என்ன சொன்னார்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விஷயத்தில் சீரியஸான ஒரு எடுத்துக்கிட்டு இந்த அரசாங்கம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ வேகமாக செய்கிறாங்க, அதில் எனக்கு எந்த அதிருப்தியும் கிடையாது. தேவைப்பட்டால் சிபிஐக்கும் அவர்கள் மாற்றணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம், அவங்க மாற்றினாலும் சந்தோஷம்தான். இல்லை அவர்களின் நடவடிக்கை இன்றைக்கி தேதி வரை எடுத்திருக்க நடவடிக்கையே எங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ எடுத்திருக்க நடவடிக்கை வந்து பத்தலைன்னா நாங்கள் சொல்லலை. ஆனாலும் இப்படி ஆம்ஸ்ட்ராங் கொலையை போல மறுபடியும் தலித்துகள் கொல்லப்பட்டு கொண்டே இருந்தார்கள் என்றால் நாங்கள் என்ன தான் செய்யறது? அதிமுக தலித் கொலைகள் நடக்குதுன்னு திமுக வர்றோம், திமுக வந்தால் திமுகலையும் அதே மாதிரி நடக்குது, அப்புறம் திமுக வேணான்னு அதிமுக போனால் அங்கேயும் அப்பவும் அதே தான் நடக்குது. அப்போ இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு தான் அவர் கேட்டார். இவங்க சமூக ஊடகங்களில் என்ன பண்ணிட்டாங்க, வசதியாக அந்த நடுவில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி போட்டாங்க.
இல்லை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலுமே கூட ஆனால் கடுமையான விமர்சனம் இல்லை அதான் சொல்கிறேன், முழுசாக நீங்கள் பார்க்கணும் சார். முழுசாவே பார்த்ததுனால தான் நானும். ஆமாங்க, இப்போ அப்படி பார்க்க போனால் அண்ணன் திருமா கூட கள்ளக்குறிச்சி சாராயத்துக்கு சாவு வந்தப்போ திமுக விமர்சித்து அவர் அறிக்கையெல்லாம் விட்டார. அதுக்காக திருமாவுக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டையாகி போச்சு. என்ன அறிக்கை கொடுத்தாரு திருமாவளவன்? இல்லை, இது வந்து அரசாங்கத்தின் கவனக்குறைவு தான் காரணம், தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் உடனே அறிக்கை விட்டார். சரிங்களா? அதெல்லாம் வந்து அண்ணன் திருமா வந்து கூட்டணியில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து முட்டு கொடுப்போம், ஜாலரை அடிப்போம்லாம் அவர் சொல்லவே இல்லையே. சரியா? இங்கேயும் ரஞ்சித் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அண்ணா திருமாவளவனா உங்களுக்கு எதிராக முன்னாடியே அவர் ஒரு விஷயம் சொல்றாரு சார். இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து திருமாவளவன் வந்து சொன்னாரா, இந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது, இந்த பேரணியில் யாரும் கலந்துக்க கூடாது, இது ஏதோ காசு கொடுத்து இது பண்ற மாதிரியான ஒரு இதுவா இருக்குன்ற. அவர் அந்த காசு கொடுத்துலாம் சொல்லலை. அந்த பேரணியில் நமது விடுதலை சிறுத்தை தோழர்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டியதில்லை, ஆம்ஸ்ட்ராங்குக்கு வீர வணக்கம் செலுத்துவதை நாம் தனியாக செய்து கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் அப்படி சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங்கை திருமா பார்ப்பது வந்து ஒரு தலித்தாக பார்க்கிறார், வளர்ந்து வரும் ஒரு தலித் தலைவராக பார்க்கிறார். ரஞ்சித் போன்றவர்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவரை பிஎஸ்பியோட ஒரு அடையாளமாக பார்க்குறாங்க, பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியோட அடையாளமாக பார்க்குறாங்க. அப்போ இவர் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அடையாளத்தோடு நம்ம அங்கே போய் வீர வணக்கம் செலுத்தணும்னு அவசியம் இல்லை, அந்த வீர வணக்கத்தை நாம் தனியாக செலுத்துவோம் அப்படின்றார். ஏன்னா பகுஜன் சமாஜ்வாடி கட்சி தொடங்கப்பட்டது தலித்துகளுக்காகன்னு தொடங்கப்பட்டிருந்தாலும் பிற்காலத்தில் மாயாவதி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. காம்ப்ரமைஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சியில் நிறைய பார்ப்பனர்களுக்கே சீட்டெல்லாம் கொடுத்தாங்க, எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் மாயாவதிக்கு சரிவு ஏற்பட்டது. அவங்க வந்து நாங்கள் இன்க்ளூசிவாக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் முதல்ல கட்சி ஆரம்பித்த புதுசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. ஆனால் பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, கட்சிக்குள்ளே உயர் சாதி இந்துக்கள் பார்ப்பனர்கள் இவங்களெல்லாம் உள்ளே சேர்க்க ஆரம்பித்தாங்க, சேர்த்து அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தலித்துகளுக்காக குரல் கொடுக்கும் கட்சின்ற அடையாளத்தை அவங்க இழந்துட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக என்னன்னாங்க, இப்போ திமுக வந்து நானும் இந்துத்துவா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன சொல்லுவாங்க, இந்துத்துவ ஆதரவாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து கொஞ்சம் சாஃப்டாக பேசுவ, பாஜக நல்லா ஸ்ட்ராங்காகவே பேசுகிறான், இந்துத்துவா தான் வேணும்னா நான் பாஜகட்டே போயிடுறேன், நான் ஏன் அவங்க கூட வரணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ராமரை வந்து செருப்பால் அடித்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க 1971. அந்த டைமில் வந்த எலெக்ஷனில் தான் திமுக இருக்கிறதுலே அதிகமான சீட்டு ஜெயிச்சுது. அதுக்கப்புறம் இன்னும் ஜெயிக்கவே இல்லை, அவ்வளோ சீட்டு 189 சீட்டு ஜெயித்தாங்க. ஸோ உங்கள் கட்சிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அந்த கட்சிக்கான ஒரு கொள்கை இருக்குன்னா அதில் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் அண்ணன் திருமா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ரஞ்சித் கொஞ்சம் பகுஜன் சமாஜ்வாடி சார்பாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரது நீலம் பண்பாட்டு கழகத்தோட மையத்தோட செயல்பாடுகள் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோட செயல்பாடு மாதிரி இருக்கும். அதனால நம்ம அங்கே போனோம்னா நமக்கும் அந்த ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குன்ற மாதிரியான அந்த பேச்சுக்கள்லாம் இல்லைங்க. அது வந்து காரணம் அது திரும்ப அவர் என்ன சொல்றாரு, அண்ணா நாங்கள் ஒருபோதும் உங்களை வந்து எதிர்த்து பேச மாட்டோம், நீங்க எங்களோட அடையாளம், நீங்கள் தான் எங்களோட அடையாளம், நீங்கள் தான் எங்களோட குரல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதற்கு முன்னாடியும் சில விஷயங்கள் வந்து பேசுறாரு, நாங்கள் ஒன்றும் திமுகவில் ஜெயித்த அடிமைகள் கிடையாதுன்ற வார்த்தைகளையும் வந்து பயன்படுத்தி இருந்தாரு. 2 பேரை குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஒருத்தர் வந்து மேயர் பிரியா, இன்னொருத்தவங்க அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ். நீங்க 2 பேரும் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல வந்து அவர் இல்ல, அது நான் முடிச்சிடுறேன். நீங்க 2 பேரும் யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி வந்தீங்க, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்ததுனால வரல, ரிசர்வேஷன்ற ஒரு அடிப்படையில தான் நீங்க வந்திருக்கீங்கன்ற ஒரு விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு. இதை எப்படி நம்ம கடந்து போக முடியும்? கடந்துலாம் போக வேண்டியதில்லை. இந்த தொகுதிகளெல்லாம் ரிசர்வ் தொகுதியாக மாற்றணும்னு சட்டம் போட்டது யாரு? கலைஞர் தான் போட்டார். சரியா? அதாவதுங்க 2 இடத்துலையும் மாற்றி மாற்றி பேசுறதுன்றது வந்து ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து நானே அவர் பேச்சில் வந்து முரண்படுறேன். என்னென்னா, நாங்கள் ஜெயிச்சு வந்தால் நாங்கள் திறமையால் தான் ஜெயிச்சு வந்தோம், ஆனால் நீங்கள் தலிதால அப்படின்றதுல தான் ஜெயிச்சிங்க, ரிசர்வேஷனா அப்படின்னு கேட்டு அதை பற்றி பேசும்போது அப்படி பேசுகிறாரு. சரியா? ஆனால் இன்னொரு தலித்தை பற்றி பேசும்போது அவர் திமுகவை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக அவங்க திறமையால் ஜெயிக்கலை, ரிசர்வேஷனால் தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறார். மேயர் பிரியாவோட அப்பாவே வந்து தீவிரமான திமுகக்காரரு. அவங்க ஒன்றும் இன்றைக்கி நேற்று பிரியான்னு பேர் வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு முந்தா நாள் வந்து கட்சியில் சேர்ந்தவங்க எல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் 2 தலைமுறை 3 தலைமுறையாக திமுகவில் இருக்கிறவங்க. திமுகவை எல்லோரும் குடும்ப கட்சிம்பாங்க, அது உண்மைதான். எல்லோரும் குடும்பமாக போய் ஓட்டு போடுற கட்சி அது.
குடும்பமாக தலைமுறையாக இருக்கிறவங்க. இப்படி வராது. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி அப்படி வராது. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் தாத்தா திமுககாரரு, எங்கள் அப்பா திமுககாரரு, நான் திமுக. அதனால குடும்ப கட்சி இது மாதிரி நீங்கள் ஒரு இப்படி நாங்கள் கேட்குறது உண்மைதான். இல்லை இப்படி வராதான்னு கேட்குறேன். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி அப்படி வராது அப்படின்னு இவங்க கட்டமைக்க விரும்புகிறாங்க. அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, கலைஞர் அவர்கள் இசை வேளாளர்னு சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதியை சார்ந்தவர். அந்த சாதிக்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகள் வந்து தலித்துகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளை விட கொடுமையானது. அப்படி ஒரு ரொம்ப மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியில் பிறந்து, ஒரு திருக்குவளைன்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வெறும் எஸ்எல்சி மட்டும் படிச்சுட்டு இவன் எப்படா வந்தான் சிஎம்மா அப்படின்ற வைத்தறிச்சலில் தான் உயர் சாதியினர் எல்லாரும் கலைஞர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி. அவங்களுக்கு திமுக மேலே கோபம் கிடையாதுங்க, கலைஞர் மேலே தான் கோபம். புரியுதுங்களா? அவங்களுக்குலாம் இந்த திமுக எதிர்ப்பாளர்கள்னு பேசுகிற யாருக்குமே வந்து திமுக மேலே கோபம் கிடையாது. ஏன் அண்ணா ஜெயிக்கும் போது யாருமே பெருசாக கோவப்படலையே? இதே அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பதிலாக நாவலரோ வேறு யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா யாருமே திமுக மேலே கோவப்பட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி வேறு யாரும் வந்திருந்தாங்கன்னா கட்சி வந்து அவசர நிலை எமர்ஜென்சி வந்தப்போ கட்சியே காணாமல் போயிருந்திருக்கும். அது கலைஞர்னு ஒருத்தர் இருந்ததுனால தான் கட்சி தாங்குச்சு, இல்லைன்னா தாங்கியிருக்காது, போய் சேர்ந்துருக்கும். எமர்ஜென்சி பீரியடில் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, எங்கேயுமே இவரால் ஆக்ட் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறாரு, திடீர்னு நேராக காரில் வந்து ஜெமினி ஃப்ளைஓவரில் இறங்கிட்டு கையில் பிட் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோடில் நடந்து போகிறாரு அவர் பாட்டுக்கு. எங்கள் ஜெமினி ஃப்ளைஓவரில் ஸ்டார்ட் பண்ணி அங்கே அண்ணா சிலை இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் அந்த வாலாஜா ரோடு போகிற காரணம் அது வர அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. போகிற வழியிலலாம் யாரெல்லாம் பார்க்குறாரோ எல்லாருக்கும் பிட் நோட்டீஸ் கொடுக்குறாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறாரு, பிட் நோட்டீஸ் கொடுக்குறாருன்றதை பார்க்கும்போது போலீஸ் பதறுது, என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. போய் கேட்டால் என்ன, நான் ஒன்றும் பேசலையே, பிட் நோட்டீஸ் கொடுக்குறேன், இது தப்புன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண போனால் பண்ணிக்கோ, பிட் நோட்டீஸ் கொடுக்கறது தப்பா அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் பேசலை. கூப்பிட்டு போய் ட்ரிப்ளிகேன் D1 ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வருது, இதுக்கெல்லாம் போய் அரசுலாம் பண்ண முடியாது, வீட்டுக்கு அமைச்சிருங்க அப்படின்ற மாதிரி விடுறாங்க. அந்த மாதிரி களத்தில் இறங்கி போராடக்கூடியவர். இன்னொரு உதாரணம் சொல்லுங்க எனக்கு. கலைஞர் வந்து முதல்ல பெரியார்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து அவங்க ஊர்லேயே வந்து சாந்தா அப்படின்னு ஒரு நாடகம் போடுறாரு. அந்த நாடகம் வந்து நல்ல ஹிட் ஆகுது. அதில் சிவகுரு அப்படின்ற ஒரு கேரக்டர்லேயே அவரே நடிக்கிறார், யார், கலைஞரே நடிக்கிறார். அப்போ வந்து இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவங்கெல்லாம் வந்து நாங்கள் விழுப்புரத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே வந்து உங்கள் நாடகத்தை போடுங்கன்றாங்க. போய் போடுறா நாடகத்துக்கு கூட்டமே வரல. சரியா? அப்போது ஊரில் அவர் வந்து நெஞ்சுக்கு நீதியில் கலைஞரே எழுதியிருக்கார். அந்த ஊரில் விசாரித்தப்போ ஏன் ஆளுங்க வரல அப்படின்னு கேட்டால் என்ன தெரியுமா சொன்னாங்களாம், அது பள்ளம் பறைய நடத்துகிற கட்சிக்காரன் போடுற நாடகம், அதை போய் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னாங்க. திராவிட கழகத்துக்கு இருந்த அடையாளமே என்ன, தலித்துகளுக்கான கட்சின்றது தான் அடையாளம். மக்களால் அப்படி தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அது உடையுதோ? உடையலை, அதை உடைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது யார் உடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க? இந்த சங்கி கூட்டம் தான். அவரே தானே சங்கி கூட்டமா? இந்த சங்கி கூட்டங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை கிடையாது. அவங்க வந்து எதிர்த்து பேசினதே, இப்படி குரல் கொடுத்ததே அந்த இதில் சார்ந்தவர் தான் சார். தாங்க அதை பிரிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் செய்கிறாங்க. அதாவது அவர் தெளிவாக சொல்கிறாரு, சார் நாங்கள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போட்டோம், அடுத்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் தமிழை பற்றி பெருமையாக பேசிய முதல் கட்சி திராவிட கழகம். அதை தொடர்ந்து பேசியது திமுக கழகம், அண்ணா. சரியா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது வர தமிழுக்காக செஞ்ச வேலை பூரா திமுக தான். திமுகவும் திராவிட கழகமும் ஒரு காலத்தில் தலித்துகளின் கட்சின்னு தான் அடையாளம் காணப்பட்டது. இப்போ என்ன பண்ணுறாங்க, திமுகவுக்கும் திராவிட கழகத்துக்கும் எதிராக தலித்தையும் தமிழையும் முன்னிறுத்துறாங்க. இன்னைக்கு தமிழ் பேச வந்திய அன்னைக்கு எங்கே போயிருந்தீங்களாம்? அன்றைக்கி சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருந்து செத்துட்டாருன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. யாரோட ஆட்சியில் உண்ணாவிரதம் இருந்தார்? காமராஜர் ஆட்சியில் தான் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனார். மற்றவங்கெல்லாம் கர்ம வீரர் காமராஜர், நாங்கள் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோன்றீங்களே, அந்த காமராஜர் தான் பேர் வைக்க முடியாது, நீ செத்தா சாவுன்னு சொல்லி விட்டாரு. காமராஜர் ஸ்கூல் திறந்தாருன்னு சொல்கிறோமே, யார் மூணுனான்னு யாருன்னு சொல்ல மாட்டீங்க. மூணுனது யார்? ராஜாஜி தான் மூணுனார். ராஜாஜி மூணுனாரு, இவர் திறந்தார். அப்போ பேச வேண்டிய கக்கனுக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்தாருன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. கக்கன் மட்டும் ஒரு வார்த்தை அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தாருன்னா அன்றைக்கி அவர் மந்திரி பதவி விட்டு தூக்கியிருப்பாங்க. அவர் தன்னை அம்பேத்கரிஸ்டாக தன்னை ஒரு தலித்தாக அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் காங்கிரஸ்காரராக தன்னை அடையாளம் காட்டினதுனால எளிமையின் சிகரம் பாருங்க, நாங்கள் கொண்டாந்து மந்திரியாக வச்சுருக்கோம்னு தான் வச்சாங்க. இது எல்லாத்தையும் உடச்சி காலி பண்ணி தான் திமுக உள்ளே வருது. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு என்ன எரிச்சலாக இருக்குன்னா, இவங்க எல்லாரும் ஒரே பக்கமாக இருக்குன்னா இவனை பிரி. இப்போ மக்கள் இதில் திருமாவளவன், ரஞ்சித் எல்லாம் பிரிக்க பார்க்குறாங்களா? பிரிக்க தான் முயற்சி செய்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா இப்போ பிரிக்க முயற்சி செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். பிரிக்க முயற்சி செய்வது மட்டும் இல்லை, அந்த முயற்சியில் ஓரளவு வெற்றியும் பெறாங்க. தொடர் பரப்புரைகள். யாருக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க? இது பூராமே சாதி இந்துக்கள்னு தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய
மக்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க தொடர்ந்து. இல்லை சார், அந்த வலையில விழுந்தது ரஞ்சித்தா யாரு? ரஞ்சித்தும் விழலை, திருமாவும் விழலை. சரி, அப்படி விழுந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஒன்று கேட்டோம்னா நீங்க எங்கால வச்சே எங்களை இது பண்றீங்க, எங்கள ஒருத்தரை வச்சுக்கிட்டே நான் சொல்ல வர்றேங்க. என்ன சொல்றேன்றது நீங்க சரியா உள்வாங்கல. நீங்க என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கும் போது என்ன ஆகுது, கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் அடிச்சுப்பான். புரியுதுங்களா? கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் அடிச்சுப்பான். இப்போ திமுகவை பற்றி அவர் சொல்லாத ஒரு விஷயத்த கட் பண்ணி போட்டாங்க. கட் பண்ணி போட்டோடனே என்ன ஆகுது, அது என்ன செய்தின்றதை இப்போ என்ன போன்றவர்கள் போய் தேடி பார்த்து உண்மைதானே. ஏன்னா நான் ஒரு விஷயம் வந்தால் உடனே அதை பார்த்துட்டு அப்படியெல்லாம் பேச மாட்டேன். அது என்ன பின்னணி, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு தான் வருவேன். ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காரு, நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்தேன். அப்போ இதை பார்க்காமையே என்ன பண்ணுவாங்க, பார்க்காமையே கீழே இருக்க கேடரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு வேண்டியது வந்து ரஞ்சித்தும் திருமாவும் நேருக்கு நேராக சண்டை போடுறது இல்லை. அது நீண்ட கால திட்டம். உடனடி திட்டம் என்ன, முகநூலில் உடனடியாக ரஞ்சித் ஆதரவாளர்கள்னு ஒரு குரூப் திருமாவை திட்டணும், இன்னொரு குரூப் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாளர்கள்னு இன்னொரு குரூப் வந்து ரஞ்சித்தை திட்டணும். இல்லை, இந்த விஷயத்தை அவர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தை, இந்த மாதிரி எங்கால வச்சே நீங்கள் வந்து எங்களை அட்டாக் பண்ணுறீங்க. அது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தாங்க. எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கள் கையெடுத்து எங்கள் கண்ணை குத்த பார்க்குறீங்களா? அவருடைய டார்கெட் யாராக இருக்காங்க, திமுகவா திருமாவா? அவருக்கு டார்கெட் யாரும் கிடையாதுங்க. அவர் ரொம்ப சிம்பிள். அவருடைய டார்கெட் வந்து தன்னுடைய குரலை பதிவு செய்யணுன்றது மட்டும்தான் அவரோட நோக்கம். சார், அவருடைய குரல் பதிவு செஞ்சிருக்காரு சார், எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சிருக்காரு. அதை தான் நான் கேட்குறேன். எதிர்ப்பு தானே பதிவு செய்ய முடியும். அதுதான் சார் நானும் கேட்குறேன். அவருடைய எதிர்ப்பு அப்படின்றது பிஜேபி மேலே இல்லை, பிஎஸ்பி மேலே இல்லை, பிஎஸ்பி மேலே இல்லை, காங்கிரஸ் மேலே இல்லை, திமுக மேலே இருக்கு. திமுகவின் நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்கிட்டாலும் திமுக சிறுபான்மையினருக்கான கட்சினா அந்த சிறுபான்மையினர்லேருந்து ஒரு குரல் வந்திருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இதுவாக வரல, எதிர்ப்பு குரல் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒருத்தர் செத்து போயிட்டாரு. ஆமாம், அவர் சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஆட்சியில் இருக்கிறவங்கள தான் கேட்பாங்க. வேற யாரை போய் கேட்க முடியும்? எடப்பாடி யாரையா போய் கேட்க முடியும்? எடப்பாடியை கேட்கறதுக்கு அவருக்கும் தெரியும் சார். எடப்பாடி கேட்க முடியாது. ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் கேட்பாங்க. அதுதான் கேட்குறேன். ஆனால் கேட்கும்போது அவர் என்ன கேட்டாருன்றதை விட்டுட்டு திருச்சி பேசுறது தான் இவங்க வேலையாக இருக்குது. இன்னொன்று இப்போ நல்லா புரிஞ்சுங்க, காவல்துறை நடவடிக்கை எடுத்ததா அப்படின்னு கேள்வி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கொலை நடந்து இந்த ஒரு மாதம் முடிவு கூட ஆகலை, ஒரு மாதம் நெருங்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த கொலையை செய்வதற்கு அவன் ஒரு வருஷமாக திட்டம் போட்டிருப்பான். ஒருத்தன் ஒரு வருஷமாக திட்டம் போட்டு செஞ்ச வேலையை ஒரு மாதத்துக்குள்ளே ஏன் கண்டுபிடிக்கலன்னு கேட்டு சிபிஐ கொண்டு வர, அதை கொண்டு வரணும். சிபிஐ வந்தால் மட்டும் நம்ம மை தடவி கண்டுபிடிப்பாங்களா? இந்த வெத்தலையில் மை போட்டு பார்த்து யார் கொலை பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? அவங்களும் இவங்க கொண்டு போகிற அதே ப்ரொசீஜர் படி தான் போக முடியும். அந்த ப்ரொசீஜர் படி போனால் தான். இல்லைனா என்ன சொல்லுவாங்க, போலீஸ் எக்ஸஸ்ன்றாங்க. இந்த கொலையில் வந்து காவல்துறை வன்முறையாக நடந்து கொண்டு பலரை வந்து கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த பேரும் வர முடியாமல் இருக்கணும். நீங்கள் அந்த டைமுக்குள்ளேயும் அதாவதுங்க, காவல்துறையை வந்து குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி. நான் வந்து எல்லா இடத்துலையும் காவல்துறைக்கு ஆதரவாக தான் பேசுவேன். 2 இடத்துல மட்டும் நான் முரண்படுவேன். ஒன்று லாக்அப் டெத்து, இன்னொன்று என்கவுண்ட்ரு. இது ரெண்டையும் நான் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒருவரது உயிரை இந்த 2 வழிமுறைகளில் நீதிமன்றத்தின் தலையீடு இல்லாமல் நீங்களாக பறிப்பது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. இந்த 2 தவிர மற்றபடி காவல்துறை தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். அவங்களோட குற்றச்சாட்டும் அதுவாக தான் இருக்குது. அது வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லை, உண்மையான குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிங்க. அவங்க இன்னும் விசாரணையே முடிக்கலையே. விசாரணை முடிச்சு கோர்ட்டில் கொண்டு போய் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் சொல்லணும். சார்ஜ் ஷீட்டுன்னு ஒன்று கொண்டு போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கில் இப்படி தான் குற்றம் நடந்திருக்குன்னு போலீஸ் இறுதியாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இன்னும் விசாரணையே முடியலையே, என்கொயரி தான் போயிட்டுருக்கு. என்கொயரி முடிஞ்சு இவங்க சார்ஜ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் முழுமையாக எல்லா குற்றவாளிகளும் உள்ளே கொண்டு வரப்பட்டாங்களா, கொண்டு வரலையா அப்படி. அதாவது நம்ம இங்கே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வசதிக்கு எதை வேணால் பேசிடலாம். இதில் வந்து அவர் சம்மந்தப்பட்டிருக்கலாம், இவர் சம்மந்தப்பட்டிருக்கலாம், அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணார். இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணாருன்ற வார்த்தையே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னென்னா, உயர் சாதியை சார்ந்த யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்னா அதுக்கு பேர் வந்து நாட்டாமல் பண்ணுறது. அதே வேலையை ஒரு தலித் செஞ்சார்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்னு முத்திர குத்துறது. இது ரெண்டுமே தப்பு. அவன் பண்ணுறதும் கட்ட பஞ்சாயத்து தான், இவர் பண்ணுறதும் பேச்சுவார்த்தை தான். எத்தனை வக்கீல்களை உருவாக்கியிருக்காரு ஆம்ஸ்ட்ராங்ன்றவர். எத்தனை பேர் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 25,000 ரூபாய் இன்னும் பணம் கட்டணுமா.
எத்தனை ஏழை மாணவர்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமாக பணம் கட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ அவர் ஒரு வகையில் வந்து அவங்க சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. இதில் இந்த ஆருத்ரான்ற ஒரு கோணம் இருக்குது, நமக்கே தெரியுன்றப்போ காவல்துறைக்கு தெரியாமலாம் இருக்காது, விசாரிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, விசாரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு கரெக்டான ஆதாரங்களோடு கொண்டு வந்து வச்சாதான் கோர்ட்டில் நிற்கும். இல்லைன்னா சும்மா ஒரு பேருக்கு அவங்களையும் கேஸில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போன உடனே இதுக்கு கேஸ் தள்ளுபடி ஆகிடும். ஒரு கேஸ் தள்ளுபடி ஆகிறதுக்காக கேஸ் ரெடி பண்ணுவாங்க. இப்படி நம்ம எடப்பாடியார் பண்ணார், வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தரேன் அப்படின்னு ஒரு ஜியோ போட்டார், அது கோர்ட்டுக்கு போன உடனே தூக்கி போட்டாங்க. ஆனால் கலைஞர் என்ன பண்ணார், அப்படி வன்னியர்களுக்கு மட்டும் கொடுத்தா அது கோர்ட்டில் நிற்காதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் எம்பிசின்னு ஒரு கேட்டகரியை உருவாக்கி அந்த கேட்டகரிக்குள்ளே வன்னியர் உட்பட பல சாதியினரை சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ராமதாஸ் வந்து திரும்ப திரும்ப போய் எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறாருன்னா அது வந்து அவரோட அரசியல். அது ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் கிடையாதுன்றது நல்லாவே அவருக்கே தெரியும். கோர்ட்டுக்கு போனால் நிற்காது. இப்போ கோர்ட்டில் போனால் நிற்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக கேஸை பில்ட் பண்ணணுமே தவிர அவசரப்படுறாங்கன்னு எதையோ ஒன்று கொண்டு போய் சப்மிட் பண்ண முடியாது. அதுக்கு உண்டான டியூ ப்ராசஸ் டைம் எடுக்க தான் செய்யும். இழப்பு தான், மரணம் தான், கொலை தான், அது மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் சட்டத்துக்கு முன்பாக சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கணும். கடைசி அப்படி பார்த்தீங்கன்னா காந்தியோட கொலை வழக்கில் சாவர்கரே எஸ்கேப் ஆகிட்டார். நாத்ராம் கோட்சேயோட தம்பி சொல்கிறாரு, எங்கள் அண்ணனும் இன்னும் 2 பேரும் தான் சாவர்கர் வீட்டில் கொலைக்கு முந்தின ராத்திரி சாவர்கர் வீட்டில் போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்து தான் வந்தோம் அப்படின்றாங்க. நாளைக்கு காலையில் கொலை பண்ண போகிறவன் நைட்டு போய் சாவர்கரை பார்த்தான்னு சொல்லி இவர் கோபால் கோட்சே வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல எழுதுறாரு. அவரெல்லாம் வேறு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காருன்றது ஒரு கொடுமை. அந்த கேஸில் கூட சாவர்கர் வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல, படிச்சு தானே ஆகணும். படிக்க போய் தானே தெரியுது சாவர்கரை இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னு. அப்போ சாவர்கர்லாம் எஸ்கேப் ஆகிட்டார். காந்தி கேஸ்லேயே சாவர்கர் எஸ்கேப் ஆகிறான்னா அப்போ இந்த மாதிரி கேஸில் எத்தனை பேர் எஸ்கேப் ஆகிட கூடாது அப்படின்றதுல காவல்துறை கவனமாக இருக்கணுமா இல்லையா? அப்போ அதுக்கு உண்டான டைம் எடுக்கும். இப்போது ரஞ்சித் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு, இப்படி திமுகவுக்கு எதிரான சில கருத்துக்களை பேசியிருக்காரு, உடனே அவருக்கு ஒரு சங்கி முத்திரையை குத்துறது எந்த வகையான? இன்னும் 2 விஷயம் சொல்கிறேங்க கேளுங்க. ஒன்று வந்து அவர் திமுகவுக்கு எதிராலாம் ஒன்றும் பேசலைங்க. சரி சார், திமுகவுக்கு எதிராலாம் அவர் கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்க மாட்டேங்க. திமுக எதிராக பேசுறாங்க. அவர் நேராக சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். அவர் நேராலாம் சொல்லலை. அவர் சொன்னது அந்த பேரணியிலேயே நிறைய வந்து இந்த இதை பற்றி நிறைய பாடல்கள் பாடினாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ன பாடல் பாடினாங்க? இந்த திமுக அரசுக்கு எதிராக ஏதோ எக்ஸாக்ட் எனக்கு தெரியாது, இந்த அரசுக்கு எதிராக தான் பாடினாங்க. ஆமாம், அரசுக்கு எதிராக தாங்க போராடுவாங்க. இந்த அரசுன்றது திமுக தானே சார். திமுக எதிராக பேசுறதுக்கும் திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்குது. திமுக வேற, அரசு வேற. சரியா? அரசை நடத்துவது திமுக. சரியா? அரசுக்கு தான் பொறுப்பு இருக்கே தவிர திமுகவுக்கு பொறுப்பு கிடையாது. நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர் பேசலை, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட தான் பேசுகிறாரு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின்றவர் வேற, திமுகவின் கட்சி தலைவராக ஸ்டாலின் வேற. ஒரு மேடையில் பேசும்போது ஒரு இதில் அவங்களோட பழைய இளைஞரணி கூட்டத்தில் போய் பேசும்போது ஸ்டாலின் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஒருத்தன் தமிழ்நாடுன்னு சொன்னாலே கத்திக்கிட்டு திரியிறான் அப்படின்னாரு. அவர் யாரை சொன்னார்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த டைமில் அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல். அதை சொன்னவர் வந்து தமிழக முதல்வர் இல்லை, திமுக கட்சியின் தலைவர். அவங்க கட்சி கூட்டத்தில் சொல்கிறாரு. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? இங்கே திருமாவும் என்ன சொல்கிறாரு, அவரை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க கூட இருக்கிறவங்க அப்படின்னு திருமா சொல்கிறார். அங்கேயே வாசுகி பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அந்த நீலம் பண்பாட்டு மையத்தோட ஒருங்கிணைப்பாளர். அவர் என்ன சொல்கிறாரு, மேடையில் அவர் பத்திரிகை இதில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு காலத்துலேயும் அண்ணன் திருமாவுக்கு எதிராலாம் நாங்கள் போக மாட்டோம், எங்களுடைய மிகப்பெரிய அடையாளம் அவர் அப்படின்னு அங்கே அந்த அந்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தெளிவாக தான் இருக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகிறது என்னென்னா, சமூக ஊடகங்கள்லேயும் பொது வெளியிலும் இவங்க 3 பேரும் அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க பாரு அப்படின்னு ஒரு இல்லை, அந்த சங்கி முத்திரை குத்தப்படுது. அது குத்துறது யாருங்க? அது குத்துறது யாருன்னு தான் கேட்குறேன். என்ன விஷயம்னா நீங்கள் புரிஞ்சுக்கல. திமுகவுக்கும் ரஞ்சித்துக்கும் ஆகாது, ரஞ்சித்துக்கும் திருமாவுக்கும் ஆகாது, திருமாவுக்கும் திமுகவுக்கும் ஆகாது அப்படின்ற ஒரு இமேஜை கட்டமைக்க விரும்புகிறாங்க. அப்படி ஒன்று நடந்தால் யாருக்கு நல்லது நடக்கும், யாருக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான விடை கிடச்சிடும், இது யார் செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் என்ன நடக்கும், கேடர் லெவலில் பார்த்தீங்கன்னா உடனடியாக உணர்ச்சி வசப்படுவாங்க. அது ரஞ்சித்தோட ரசிகர்களாக இருந்தாலும் சரி, விசிகாவில் இருக்க கேடரில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, திமுக கேடரில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அவர்கள்லாம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். என் தலைவனை நீ திட்டிடுவிய, நீ
அப்படின்னா அவன் 2 போஸ்ட்டை போடுவான், இவன் 4 கமெண்ட்டை போடுவான். உடனே பார்த்தியா சமூக ஊடகமே பற்றி எரியுது. அவங்க என்ன பேசுனாங்கன்னு உண்மையிலே வெளியே வராது. மாற்றி மாற்றி இந்த மீம்ஸ் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு திமுக ஐடிவிங்க கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ரவுடின்னு வந்து திமுக ஐடிவிங்க கூட எழுதுது அப்படின்ற ஒரு விஷயத்த. அதான் சொல்கிறேங்க, இதை வந்து மாற்றி மாற்றி கொளுத்தி விடுறதுக்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் செத்ததை பற்றி யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆம்ஸ்ட்ராங் செத்ததை பற்றியோ, ஆம்ஸ்ட்ராங் வந்து யார் கொன்னாங்கன்றதை பற்றியோ, அவருக்கு நீதி கிடைக்குமா கிடைக்கலையான்றதை பற்றிலாம் இப்போ கவலை இல்லை. இப்போ டோன் ஃபுல்லாக எப்படி இருக்குது? ரஞ்சித் திமுகவை திட்டினார், ரஞ்சித் திருமாவை திட்டினார், திருமா ரஞ்சித்தை திட்டினார். இல்லை, அந்த ஒரு விஷயம் வரத்துக்கான காரணம் உங்களுக்கும் புரியும். நான் கேட்குறது என்னென்னா சார், இவங்கெல்லாம் ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லை, என்ன பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கிங்க, சப்ஜெக்டை எங்கே திருப்புறாங்கன்றதை கவனிங்க சார். ஒரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு அது போயிட்டு தான் இருக்குது, அங்கே அந்த ரவுடிகளோ எல்லாருமே வந்து கைது செய்யப்படுறாங்கன்றது ஒரு பக்கம் அது நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. எதனால் ரஞ்சித் பேசியது பெரிய பேசு பொருளாக மாறுதுன்னா, ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து அவர் இப்போ எதிர்ப்பு குரலுக்கு வந்திருக்காரு அப்படின்றது தான். அவர் வந்திருக்க எதிர்ப்பு அரசாங்கத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய கேள்வி. அரசாங்கம், அந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுகவுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. திமுக வந்து எப்போ அரசாங்கத்துக்கு சம்மந்தம்னா எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் சம்மந்தம். அப்படின்னா நான் கேட்குறேன், அரசாங்கம் திமுக தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அதிமுககாரன் பூரா அவனுக்கெல்லாம் எந்த பலனும் கொடுக்கலையா அரசாங்கம்? தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமா திமுக ஓட்டு போட்டாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் வந்து ஒன்லி திமுககாரனுக்காக கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க. ஆமாம், அது அரசாங்கமாக தேர்ந்தெடுக்கப்படும் வரை தான் அது திமுக. இல்லை அதிமுக இருந்தாலும் அதுதான் அதோட நிலைப்பாடு. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது தமிழக அரசு, அவ்வளோதான். தமிழ்நாட்டின் அரசு, தமிழ் மக்களின் அரசு, தமிழ் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய அரசு. சரியா? அந்த பொறுப்பில் எடப்பாடியார் இருக்காரா இல்லை ஸ்டாலின் இருக்காரா அப்படின்றதெல்லாம் கேள்வி கிடையாது. அப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்போ நடந்த அரசுக்கு தான் சம்பந்தம். எடப்பாடிக்கு தான் சம்பந்தம். எடப்பாடிக்கு தான் சம்பந்தம். ஆமாம், அவர் தானே முதலமைச்சர். ஓ, இப்போ இதே மாதிரி இப்போ இதுக்கு முக ஸ்டாலின் தான் பொறுப்பு. ஆமாம், அவர் தான். இது வந்து அரசாங்கம் செஞ்ச படுகொலை இல்லை, இது ரவுடிகள் செய்த படுகொலை. ரவுடிகளை கண்டுபிடிக்கணும். அங்கே வந்து அரசாங்கம் சுட்டுக் கொள்ளுச்சு. அரசாங்கம் சுட்டுக் கொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? எடப்பாடியார், நானும் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. ஆனால் கிரிஜா வைத்தியநாதன் என்ன பண்ணுறாங்க, அருணா ஜெகதீசன் அந்த விசாரணை இதில் வந்து நாங்கள் எவ்ரி 10 minutes அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தோம், மினிட் பை மினிட் சிஎம்க்கு அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மினிட் பை மினிட் தெரிஞ்ச எடப்பாடி தான் அதுக்கு காரணம். அதுக்கு இப்போ அவர் தான் பொறுப்பு, அவர் தான் பதில் சொல்லணும். ரவுடிகள் செஞ்சதுக்கும் போலீஸ் செஞ்சதுக்கும் எப்படி? அப்போ ரவுடிகளுக்கு பூரா முதலமைச்சர் தான் தலைவரா? ரவுடிகள் முன்னேற்ற சங்கம் வாரியம் அப்படின்னு தமிழக அரசில் ஏதாவது ஒரு வாரியம் இருக்கா? இல்லை அந்த வாரியத்தில் வந்து எல்லா ரவுடிகளையும் உள்ளே கொண்டாந்து சேர்த்து வச்சு மெம்பர் ஆக்கி அவங்களோட வாழ்க்கையெல்லாம் முன்னேற்றதுக்கு, அவங்களுக்கு ஆசிட் வாங்குறதுக்கு, அருவா வாங்குறதுக்கெல்லாம் அரசாங்கத்துலேருந்து பணம் கொடுக்குறாங்களா? அதுக்கு எப்படி ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்த முடியும்? வி கேனாட் கம்பேர் ஆப்பிள்ஸ் வித் ஆரஞ்சஸ். கரெக்டா? இது வேறு சம்பவம், அது வேறு சம்பவம். இது வந்து முதலமைச்சரின் பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை செஞ்ச எக்ஸஸ், அது ரவுடிகள் செஞ்ச கொலை. அப்போ அதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸ் துறையோட வேலை. போலீஸ் துறை எவ்வளோ விரைந்து கண்டுபிடிக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டினே தவிர, இந்த இடத்துல வந்து அவர் இவரை சொல்லிட்டாரு, இவர் அவரை சொல்லிட்டாரு. என்னென்னா, இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க ஒரு கூட்டம் தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு. திராவிட இயக்கத்தையும் தலித்துகளையும் தமிழ் உணர்வாளர்களையும் தனித்தனியாக பிரிக்கணும், இது எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா நம்மளால் நம்ம வேலைகளை செய்ய முடியல அப்படின்றதுக்காகவே தலித்துகளுக்கு எதிராகவும் தமிழுக்கு எதிராகவும் திராவிட சித்தாந்தத்தை முன்னிறுத்துகிறாங்க. ஆனால் தலித் விடுதலைக்கும் தமிழோட சிறப்புக்கும் பெரிதும் வேலை செஞ்சது பூராமே திராவிட இயக்க சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேலையை செஞ்சவங்களுக்கு எதிராக இவங்க 2 பேரையும் நிப்பாட்டுறாங்க. தமிழ் ஆர்வலர்களையும் நிப்பாட்டுறாங்க, தலித் மக்களையும் நிப்பாட்டணும்னு முயற்சி செய்கிறாங்க. அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னு நான் சொல்ல, நிப்பாட்ட முயற்சி செய்கிறாங்க. அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை செய்யும்போது கேடர் லெவலில் சலசலப்பு ஏற்பட தான் செய்யும். அந்த சலசலப்பு வந்து மேலே வர எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எதிரொலிக்காது. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரிட்டல் லுக்கிங் சார்பாக மிக்க நன்றி.